முதுகலை ஆசிரியர் தேர்வுக்கு தயாராகி வரக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் யூனிட் 8ஓட கடைசி பகுதி பார்க்க போகிறோம். இது ரொம்ப எளிமையாக இருக்கும். ஒரு முறை நீங்கள் காதில் கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸாமில் ஆன்சர் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு ஒரு நல்ல தலைப்பு தான் இதில். ஸோ லீடர்ஷிப்னால் என்ன, அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கூலில் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத பற்றிலாம் நாம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த யூனிட்டோட இந்த வீடியோவோட இந்த யூனிட் கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் ஒரு டெஸ்ட்டு, இந்த யூனிட்லேருந்து ஒரு டெஸ்ட்டு கொடுத்துருக்கேன். அதில் கொஸ்டின்ஸ் இருக்குது. நீங்கள் அட்டன் பண்ணி உங்களுடைய ஸ்கோரை வீடியோ கீழே நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற தலைப்பு லீடர்ஷிப் தியரிஸ் அண்டு ஸ்டைல்ஸ். அதில் ஃபஸ்ட்டு லீடர்ஷிப் ஸ்டைல்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதாவது தலைமைத்துவ பாணி அப்படின்னு நம்ம பார்க்குறோம். தலைமைத்துவ பாணி அப்படின்னா ஒவ்வொரு தலைமைக்கும், அதாவது ஒவ்வொரு தலைவருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும். நாம் ஒரு மேனேஜராக இருக்கோம், இல்லை ஒரு கம்பெனிக்கு தலைவராக இருக்கோம் அப்படின்னா அந்த குழுவை நடத்துறதில், அந்த கம்பெனியை நல்ல விதமாக ரன் பண்ணுறதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான திட்டமிடுதல் வச்சுருப்பாங்க, ஐடியாஸ் வச்சுருப்பாங்க, குழு மெம்பர்ஸோடு சேர்ந்து ட்ராவல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. அப்படி என்னென்ன தலைமைகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நாம் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ தலைமைத்துவ பாணிகள், லீடர்ஷிப் ஸ்டைல்ஸு பொதுவாக எத்தனை வகையாக பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு ஆட்டோக்ராட்டிக் அப்படிங்கிறதும், அதாவது சர்வாதிகார தலைமை அப்படிங்கிறது. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னுடைய சர்வாதிகாரத்தால் அந்த கம்பெனியை நடத்தி கொண்டு போகணும், தன்னுடைய அதிகாரத்தை முழு பயன்பாட்டுக்கு கொண்டு போய் செய்யணும், கோபமாகவே எல்லாரையும் வேலை வாங்கி கட்டளையிட்டு இப்படியே பண்ணணும்னு நினைப்பாங்க. அந்த பேர்லேயே இருக்குது சர்வாதிகாரம் அப்படின்றதுல. அடுத்தது டெமோக்ராட்டிக் அப்படின்னா ஜனநாயகம். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் கேஷுவலாக ஸ்டாஃப் எல்லாருக்கூடவும் சேர்ந்து ஜனநாயக முறையில் எல்லோருக்கும் எல்லாமும் நன்மை அப்படிங்கிற விதத்தில் இவங்க போயிட்டு இருப்பாங்க. இவங்க டெமோக்ராட்டிக் தலைவர்கள். அடுத்தது லெஸ் ஃபேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைமை, தலையிடாமை அப்படின்னு சொல்கிறோம். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உன் வேலையில் நான் தலையிடலை, என் வேலையில் நீ தலையிட வேணாம், உன்னுடைய ஒர்க்கை நீ சரியாக அவங்கவுங்க வேலையை செஞ்சுட்டு போங்க, அடுத்தவங்கள நான் தொந்தரவு பண்ண மாட்டேன்னு இருக்கிறவங்க இந்த தலையிடாமை, இந்த மாதிரியான தலைவர்கள். அடுத்தது பியூரோக்ராட்டிக், அதிகாரத்துவ தலைமை அப்படின்னும் போது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்கள் அதிகாரத்தில் இருக்கிறோம், நாங்கள் சொல்கிறது தான் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணுங்கிற ஒரு கொள்கையோடு இருக்கிறவங்க அதிகாரத்துவ தலைமை அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கடுத்தது சாரிஸ்மேட்டிக், கவர்ச்சிகரமான தலைவர்கள். இவங்க யார் அப்படின்னா, மக்கள் விரும்பக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் சாரிஸ்மேட்டிக். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், காந்தி, விவேகானந்தர், அப்துல் கலாம், இவர்கள்லாம் சாரிஸ்மேட்டிக் லீடர்ஸு. அதாவது மக்களுக்கு பிடித்தமான பண்புடைய, மக்களால் விரும்பக்கூடியவர்கள், அவங்க தான் சாரிஸ்மேட்டிக், கவர்ச்சிகரமான தலைவர்கள்னு சொல்கிறோம். அடுத்தது டாஸ்க் ஓரியன்டட், பணி சார்ந்தது மட்டும்தான் பேசுவாங்க. அவங்க அதில் மட்டும் நல்ல விதமாக நடந்துக்குவாங்க. பணி சார்ந்து தவிர மற்றது எதுலேயுமே ஈடுபாட்டோடு இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி சில தலைமை இருக்கும். அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபர்மேஷனல், உருமாற்றம், இடத்துக்கு தகுந்த மாதிரி யாருக்கிட்ட எப்படி வேலை வாங்கணுமோ அந்த அளவுக்கு உருமாற்றம் அடைஞ்சு தன்னை மாற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய தலைமை இருக்கிறாங்க. அடுத்தது பரிவர்த்தனை சார்ந்து, அவங்களும் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனும் ஒரே மாதிரி தான். அதாவது எந்த இடத்துல என்ன மாதிரியான வேலை நமக்கு ஆகணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிறது இந்த தலைமை. சரிங்களா? ஸோ இதுதான் லீடர்ஷிப் ஸ்டைல்ஸில் பொதுவான ஸ்டைல்ஸு. அடுத்து நாம் பார்க்க போகிற தலைப்பு லீடர்ஷிப் தியரிஸ், தலைமைத்துவ கோட்பாடுகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு தியரி கிரேட் மேன் தியரி அப்படின்னு சொல்கிறோம். அதாவது பெரிய மனிதர் கோட்பாடு அப்படின்னு சொல்கிறோம். இது என்ன, இந்த கோட்பாடு பொதுவாக சொல்ல வருது அப்படின்னா, சிறந்த தலைவர்கள் இயல்பிலேயே பிறக்கும் போதே அவர்கள் தலைவர்களாக பிறக்கிறார்கள். அவர்கள் இந்த பூமிக்கு வந்த பின்னாடி தலைவர்களாக உருவாக்கப்படுவதில்லை. பிறக்கும் போதே தலைவர்களுக்குடைய குணாதிசயங்கள் எல்லாமே அவர்களுக்கு இருக்குது. அது எப்போ அவர்களுக்கு தேவைப்படுதோ அந்த டைமில் அவங்க தலைவராக தன்னை மாற்றிக்குவாங்க அப்படிங்கிறது தான் இந்த கிரேட் மேன் தியரி. அதாவது ஒரு பெரிய தலைவருடைய வாரிசுகள் அவங்கெல்லாம் வர்றாங்க இல்லையா, அவங்கள மாதிரி இருக்கிறவங்களோட சொல்கிறது இந்த கிரேட் மேன் தியரி அப்படிங்கிறது சொல்லப்படுது. இவங்களுக்கு இயல்பிலேயே தலைவர்களுக்கு உள்ள அந்த பண்புகள் இருக்குது. அது எப்போ கடினமான காலகட்டம்லாம் தாண்டி கடைசியாக ஒரு சூழ்நிலை வரும்போது அந்த தலைவர் பண்பு இவங்களுக்கு எளிமையாக கிடைச்சிருது. அடுத்து நாம் பார்க்க போகிற தியரி பிஹேவியரல் தியரி, நடத்தை கோட்பாடு அப்படின்னு சொல்கிறோம். இந்த தியரி கிரேட் மேன் தியரிக்கு அப்படியே ஆப்போசிட்டானது. அதாவது நம்ம சிறந்த தலைவர்கள்
பிறப்பதில்லை, அவர்கள் இங்கே இந்த பூமிக்கு வந்த பின்னாடி உருவாக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிற நம்பிக்கை அடிப்படையில் இருக்கிற தியரி தான் வந்து பிஹேவியரல் தியரி. அதாவது இந்த தலைவர்கள் எப்படிப்பட்டவங்கன்னா, பிறக்கும்போது இவர்களுக்கு வந்து தலைவர்களுக்கான குணாதிசயங்கள்லாம் இருக்கிறதில்ல. இவங்க இங்கே பூமிக்கு வந்த பின்னாடி என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய தலைவர்களுடைய செயல்களை பார்த்து இவர்களுடைய நடத்தையை மாற்றிக்கிட்டு இவங்க ஒரு தலைவராக உருவாகிறாங்க. இதை தான் வந்து என்ன தியரின்னு சொல்கிறோம்னா நடத்தை கோட்பாடுன்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து நாம் பார்க்குற ஒரு முக்கியமான தலைமைத்துவ கோட்பாடு வந்து சிச்சுவேஷனல் லீடர்ஷிப், சூழ்நிலை தலைமை அப்படின்னு ஒரு கான்செப்ட். இது என்ன அப்படின்னா, ஒரு நல்ல சரியான ஒரு தலைவர் வந்து அந்த சரியான மக்கள்கிட்ட இருந்து நிறைய விஷயத்தை கற்றுக்கிட்டு அவர் ஒரு நல்ல தலைமையாக இருக்கிறாரு அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சது. இந்த கொள்கை யாருடைய புத்தகத்திலிருந்து வந்திருக்கு அப்படின்னா, டாக்டர் பால் ஹெர்சி அப்படிங்கிறவருடைய த சிச்சுவேஷனல் லீடர் அப்படிங்கிற புத்தகத்திலிருந்து இந்த கோட்பாடு வந்து எடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு ஆத்தர் வந்து கென் பிளான்சார்ட் அப்படிங்கிற ஆத்தருடைய த 1 Minute மேனேஜர் அப்படிங்கிற அந்த புத்தகத்தில் அமாங் அதர்ஸ் அதிலிருந்தும் நமக்கு வந்து எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த சிச்சுவேஷனல் லீடர்ஷிப் அப்படிங்கிற தலைமையில் இந்த கோட்பாடு என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு வெற்றிகரமான தலைவர் ஒரே மாதிரியான ஸ்டைலை ஃபாலோ பண்ணாமல் அந்த மக்களுக்கு என்ன தேவையோ அந்த மக்களை பார்த்து அவங்கக்கிட்ட இருந்து நிறைய விஷயத்தை கற்றுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய தலைமை பண்பை மாற்றிக்கிறதுக்கு பேர் சிச்சுவேஷனல் லீடர்ஷிப். அதான் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிறது. அடுத்து நாம் பார்க்க போகிற ஒரு தலைமைத்துவ கோட்பாடு வந்து கண்டிஜென்சி தியரி அப்படின்னு சொல்கிறோம். அதாவது தற்செயல் கோட்பாடு அப்படிங்கிறோம். இந்த தியரியும் இதுக்கு முன்னாடி நாம் பார்த்த சிச்சுவேஷனல் லீடர்ஷிப் அப்படிங்கிற ரெண்டும் ஒரே மாதிரியானது தான். சிச்சுவேஷனல் லீடர்ஷிப்பில் நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, சூழ்நிலையை கருத்தில் வச்சுக்கிட்டு யாரோ ஒரு மக்களுடைய நடத்தை அடிப்படையாக வச்சுக்கிட்டு அந்த தலைவர் மாறிக்கிறது, ஸ்டைலு மாறிக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் இதில் இந்த தற்செயல் கோட்பாட்டில் என்ன பண்ணுது அப்படின்னா, தன்னுடைய பணிக்கு தகுந்த மாதிரி அந்த என்ன குழுவில் வேலை செய்கிறோமோ அந்த குழுவுக்கு தகுந்த மாதிரி ஒரு தலைவர் தன்னை மாற்றிக்கிறது வந்து கண்டிஜென்சி தியரி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து நாம் பார்க்க போகிற தியரி வந்து ட்ரைட் தியரி, பண்பு கோட்பாடு அப்படின்னு சொல்கிறோம். இந்த தியரி வந்து இதோட பெயருக்கு ஏற்ற மாதிரி, அதாவது ஒரு நல்ல வெற்றி பெற்றவர்களையும் தோல்வியுற்ற தலைவர்கள் ரெண்டையுமே இந்த பண்பு கோட்பாடுக்கு எடுத்துக்கிறாங்க. இதில் முக்கியமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு நல்ல தலைவருக்கு தலைமைத்துவ பண்பு அப்படிங்கிறது அவருடைய பிறப்பின் போதே அவருக்கு இருக்குது. மரபு ரீதியாக நிறைய பண்பு நலன்கள் ஒரு நல்ல தலைவருக்கு தானாகவே இருக்குது. அப்போ நல்ல ஒரு வெற்றிகரமான தலைவர்களை நாம் பார்க்கும்போது அவங்க மற்றவங்க எல்லாரையும் விட நிறைய ஆர்வம் அவர்கள்கிட்ட இருக்குது, நிறைய திறன் இருக்குது, எபிலிட்டிஸ் இருக்குது. அதுக்கு தலைவருக்குடைய நல்ல ஆளுமை பண்பை அவங்க வச்சுருக்கிறாங்க. அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நல்ல தலைவர்களாக வெற்றி பெற்ற தலைவர்களாக இருக்கிறாங்க. வெற்றி பெறாத தலைவர்கள்கிட்ட இதுதான் குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ட்ரைட் தியரி. அடுத்து நாம் பார்க்க போகிற ஒரு தியரி வந்து சர்வெண்ட் தியரி அப்படின்னு சொல்கிறோம். வேலைக்காரன் கோட்பாடு அப்படிங்கிறோம். அதாவது ஒரு தலைவன் முதல்ல ஒரு நல்ல வேலைக்காரனாக இருக்கணும், மற்ற எல்லா வேலைக்காரங்களோடவும் சேர்ந்து இவரும் ஒரு வேலைக்காரனாக இருந்து அந்த மக்களை வழி நடத்தணும், வேலைக்காரர்களை. அப்போ தான் அது ஒரு சிறந்த தலைமை அப்படின்னு சொல்கிறது வந்து இந்த சர்வெண்ட் தியரியில் நம்ம சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஒரு நல்ல வேலைக்காரன் லீடர், ஒரு சர்வெண்ட் லீடர் அப்படிங்கிறவருடைய பண்புகள் என்னென்ன அப்படின்னா, முதல்ல லிசனிங், சரிங்களா? முதல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து தகவல் தொடர்பு ரொம்ப முக்கியம். அதாவது வேலைக்காரங்க என்ன சொல்கிறாங்க, அவர்களுடைய ஐடியா என்ன அப்படிங்கிறத அவர் கேட்கணும். மற்ற நம்மக்கிட்ட ஒர்க் பண்ணுற ஊழியர்கள்கிட்டையும் ஒரு எம்பத்தி, ஒரு பச்சாதாபம் இருக்கணும். ஸோ அவங்களும் நம்மள மாதிரி தான், அவர்களோட சேர்ந்து அவர்களுடைய கஷ்ட நஷ்டத்தை நாம் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது இருக்கணும். அதுக்கப்புறம் அவங்களுடைய பிரச்சனை என்னன்னு நாம் தெரிஞ்சுக்கிட்டு, இப்போ லிசனிங் எம்பத்தி இருக்கும்போதே கண்டிப்பாக அவங்களுடைய பிரச்சனை தெரிஞ்சிடும். ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை நாம் தீர்த்து வைக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ இதுதான் ஒரு நல்ல சர்வெண்ட் தியரிக்கான ஒரு கோட்பாட்டில் இருக்கக்கூடிய நல்ல தலைவருக்கான அடையாளமாக சொல்லிடுறோம். இந்த யூனிட்டில் நாம் கடைசியாக பார்க்க போகிற தலைப்பு வந்து ரோல் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டர், ஸ்கூல் ஹெட்டு, டீச்சரு, ஸ்டாக் ஹோல்டர்ஸ், பிளானிங் அண்டு அட்மினிஸ்ட்ரேஷன், இவர்களுடைய பங்கு என்ன அப்படிங்கிறத நாம் பார்க்க போகிறோம். கல்வியில் நிர்வாகிகளுடைய பங்கு என்ன, யாரெல்லாம் நிர்வாகிகள் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த டைரக்டரேட் ஆஃப் எஜுகேஷன், கல்வி இயக்குநரகம் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதனுடைய பணிகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ இவங்க தான் வந்து பாடத்திட்டத்தை செயல்படுத்துறது, கரிக்குலத்தை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறது. அதாவது கரிக்குலம்னா சிலபஸ் இதெல்லாம் சேர்ந்து வர்றது. ஒரு ஸ்கூலில் என்னென்ன பிஹேவியரல் கற்றல் அனுபவங்கள்லாம் மாணவர்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத
முடிவு பண்ணுறது வந்து இதுதான். அதுக்கப்புறம் டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறது, அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கறது, டீச்சர்ஸு ஸ்கூலை மானிட்டர் பண்ணுறது, அதுக்கு மதிப்பெண் கொடுத்து ஒரு ஸ்கூல் எந்த அளவுக்கு இருக்குது, ஒரு கல்வி நிறுவனம் எந்த அளவுக்கு இருக்குது, ஒரு கல்லூரி எந்த அளவுக்கு இருக்குதுன்னு கண்காணிப்பு பண்ணுறது, அதுக்கு மதிப்பெண் கொடுக்கறது. அப்புறம் பாலிசி, இப்போ நியூ எஜுகேஷன் பாலிசிஸ்லாம் தராங்க, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு தடவை பாலிசிஸ் கொடுக்கறது. இதெல்லாம் வந்து கல்வி இயக்குநரகத்துடைய பணிகளாக இருக்குது. ஸோ இப்போ தேசிய அளவில் நேஷ்னல் லெவல் ஏஜென்சிஸ் என்னென்ன கல்வி நிர்வாகத்துக்காக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது MHRD மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் நமக்கு தெரியும். ஸோ பள்ளி கல்வி இல்லைனா கல்வி வந்து எந்த அளவுக்கு இருக்குது, கல்வி கொள்கை எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறாங்க, புதிய திட்டங்கள் அனௌன்ஸ் பண்ணுறது, ஃபினான்ஸ் எய்டு கொடுக்கறது, மாநில அளவில் என்னென்ன கல்வி திட்டங்கள் செயல்படுத்தப்படுதுங்கிறத சொல்கிறது எல்லாமே இந்த MHRD டிபார்ட்மெண்ட் இந்திய அளவில் பார்த்துக்குவாங்க. அடுத்தது யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் UGC அப்படின்னு சொல்கிறோம். இதை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஃபண்டிங், அதாவது நிதி கொடுக்கறது, வந்து காலேஜஸ் ஒழுங்காக நடக்குதான்னு ரெகுலேஷன்ஸ் கொடுக்கறது, அப்புறம் ரிசர்ச் வந்து ப்ரொமோஷன் பண்ணுறது. இதெல்லாம் வந்து இவங்க UGCயை பொறுத்த வரைக்கும் யூனிவர்சிட்டிஸு ஹையர் எஜுகேஷன்ஸ் உயர்கல்வி நிறுவனங்களுக்கு அதை கவனிக்கிறதுல இவங்களுடைய நிர்வாக அமைப்பு இருக்குது. அடுத்தது ஆல் இண்டியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன், அதாவது AICTE. இதில் அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி அப்படின்னு சொல்கிறோம். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்களுக்கான பாடத்திட்டம் தர்றது, அவங்களுக்கான தரமதிப்பு அங்கீகாரம் கொடுக்கறது, கோர்ஸ் வந்து என்ன கோர்ஸ் வைக்கணும்னு சொல்கிறது, என்ன சிலபஸ் அவங்களுக்கு கரிக்குலம் வைக்கணும்னு சொல்கிறது, அப்புறம் இன்னோவேஷன் புதுமைகளை வந்து ஊக்குவிச்சு பண்ணுறது. இந்த மாதிரி டெக்னிக்கல் எஜுகேஷனுக்காக பண்ணுறதெல்லாம் 1945ஆம் ஆண்டு இந்த AICTE வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படுது. ஸோ இவங்களுடைய இதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அடுத்தது நேஷ்னல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்டு ட்ரைனிங் அப்படின்னு சொல்கிறோம், NCERTன்னு சொல்கிறோம். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்திய அளவில் தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி கவுன்சில்னு இதுக்கு பேர். இவங்க வந்து பள்ளியில் என்னென்ன நீங்கள் வந்து கல்வி பொருள் பயன்படுத்தணும், ஆசிரியர்களுக்கான பயிற்சி எப்படி கொடுக்கணும், பாடப்புத்தகங்கள் இந்திய அளவில் உருவாக்குறது, சிலபஸை ஃப்ரேம் பண்ணுறது, இதெல்லாம் இந்த NCERT. இதே அளவில் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் SCERT இருக்குது. அந்த SCERTக்கு கீழே தான் டயட்லாம் இயங்கிட்டு இருக்குது. இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ இதில் அடுத்ததாக கடைசியாக நாம் இன்னொன்று பார்க்கணும், என்ன அப்படின்னா NCTE. நம்ம ஏற்கனவே அதை பார்த்துருக்கோம், அதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மெடிக்கல் போர்டு, அதையும் நீங்கள் இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ரோல் ஆஃப் ஸ்கூல் ஹெட்டு, பள்ளி தலைவர்களுடைய பங்கு என்ன. பள்ளி தலைவர் அப்படின்னா தலைமை ஆசிரியர் இருப்பாங்க, தனியார் பள்ளிகளில் முதல்வர் இருப்பாங்க, பிரின்சிபல்ஸ் இருப்பாங்க. ஸோ இவங்களோட ரோல் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த ஸ்கூலுடைய ஒட்டுமொத்த பொறுப்பும் இல்லை ஒரு கல்வி நிறுவனத்துடைய ஒட்டுமொத்த பொறுப்பும் இவங்க தான் முக்கியமானவங்க. அதை வந்து நிர்வகிக்கிறது, அவங்க ஸ்டாஃப்ஸுக்கு வந்து ஸ்டாஃப்ஸை பார்த்துக்கிறது, பாடங்கள் சரியாக நடக்குதான்னு பார்த்துக்கிறது, மாணவர்களுக்கான பொறுப்புகளை வந்து இது பண்ணுறது, டைம் டேபிள் போட்டு தர்றது. ஸோ ஒட்டுமொத்த மேலாண்மையும் ஸ்கூலில் நடக்கிற எல்லா ஆக்டிவிட்டிக்கும் இன்சார்ஜ் வந்து இந்த ஸ்கூல் ஹெட்ஸ் தான். அதுக்கப்புறம் டீச்சர்ஸ், ரோல் ஆஃப் டீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆசிரியர்களுடைய பங்கு அந்த பள்ளிக்கு, அந்த பள்ளி மேலாண்மைக்கு, பள்ளி நிர்வாகத்துக்கு எல்லா விதத்துலேயும் ஒத்துழைச்சு மாணவர்களுக்கு கற்பித்தலை சிறப்பாக மேற்கொண்டு அந்த பள்ளியோட இலக்கு என்னவோ கொள்கை என்னவோ அதை செயல்படுத்துறதுல இவங்களும் தங்களை ஈடுபடுத்திக்கிட்டு அந்த நேர்மறையான ஒரு கற்றல் சூழ்நிலையை உருவாக்கி மாணவர்களுக்கு சிறந்த கற்றலை உருவாக்கி கொடுத்துறது வந்து ஆசிரியர்களுடைய பங்காக இருக்குது. அதுக்கப்புறம் ரோல் ஆஃப் ஸ்டாக் ஹோல்டர்ஸ், அதாவது கல்வியில் பங்குதாரர்கள் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, நம்மளை சுற்றி இருக்கிற பெற்றோர்கள், சுற்றி இருக்க இந்த வில்லேஜ் எஜுகேஷன் கமிட்டின்னு சொல்கிறோம், அப்புறம் NGOஸு. ஸோ சுற்றி இருக்கிற எல்லாமே இவங்கெல்லாம் வந்து கல்வியில் பங்குதாரர்களாக யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாமே அந்த கல்வி நிறுவனம் சிறப்பாக நடக்கிறதுக்கு தங்களுடைய ஆர்வத்தை, தங்களுடைய பங்களிப்பை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதான் இவங்களுடைய பங்காக வந்து இருக்குது. ஸோ இவ்வளோ தான் யூனிட் 8ல் நாம் பார்க்க போகிற டாபிக்ஸு. இதை தொடர்ந்து யூனிட் 9 அதுக்கான கிளாஸு மெட்டீரியல் எல்லாமே நம்மக்கிட்ட ரெடியாக இருக்குது. ஸோ நாம் வந்து அதுக்கான வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறேன், இல்லைனா லைவ் கிளாஸ் எடுக்க முடிஞ்சால் லைவ் கிளாஸ் பண்ணுறேன். ஸோ எது வாய்ப்பு இருக்கோ அதை நான் உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.